மற்ற கட்சியிலும் பேச்சுவார்த்தை நடத்தா சொல்றாங்களே சார். பாஜகவில் இணையும் பொழுது என்ன உத்தரவாதம் உங்களுக்கு வழங்கப்பட்டது சார்? நம்ம தேசியத்துல பொறுப்பு இருக்கும்னு சொன்னாங்க. அது உண்மை. இல்ல இப்ப ஏற்கனவே விலவங்கோடு எம்எல்ஏ காங்கிரஸ் வந்து விலகிய விஜயதாரணி வந்து இங்க இளைஞாங்க, அவங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கல. ஒருவேளை பாஜக தேவைக்கு பயன்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு தெரியல. அது வந்து அவங்களை நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் யார் வந்து ஒரு இயக்கத்தில் ஒரு நல்ல நிலைமையிலிருந்து வந்து சேர்ந்தார்களோ அவர்களுக்கு வந்து இப்ப நான் வந்து ஒரு மாநில தலைவராக இருந்திருந்தால், அது நான் போல்டாவே சொல்றேன், மாநில தலைவர் இருந்தால் வரத்துக்கு முன்னாடி அவர்கள் தன்மை என்ன, இவங்களோட வெயிட்டேஜ் என்ன, இதை வந்து நம்ம தேசியத்துக்கு கொண்டு போயிருக்கணும். தேசியத்துக்கு கொண்டு போயதுக்கு பிறகு அவங்களை சேர்க்கணும். வந்து சேர்ந்துருக்கன்னு சொல்லி சேர்க்க வச்சுட்டு அவங்களை வந்து காக்க வச்சிருக்கிறது தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது விஜயதாரணியும் வந்து ரொம்ப நாளா இருக்காங்க. அப்படி பொறுப்புகள் இருக்குன்னா தான் அவங்க செயல்பட முடியும் நான் சொல்றேன். இப்ப யூ வாண்ட் யூஸ் சம்படி ஸ்ட்ரென்த், தே ஷுட் பி given some போஸ்டிங் இந்த பார்ட்டி. அது இல்லாட்டி வருத்தமா தானே இருப்பாங்க. நீங்க கட்சியில சேரும் பொழுது அண்ணாமலை தான் மாநில தலைவரா இருந்தாரு. அவர் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு பாஜகல அண்ணாமலைக்கு எந்த பொறுப்பும் இல்ல. அவரும் இதே போன்ற ஒரு ஆதங்கத்தை அவ்வப்போது வெளிப்படுத்திட்டு தான் இருக்காரு. பாஜக உரிய தலைவர்களுக்கு அங்கீகாரம் வழங்குறது இல்லையா? என்ன இந்த இது போன்ற செயல்பாடுகள் எப்படி வழங்குறது இல்லையா நான் சொல்ல வரல. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நிர்பந்தம் என்ன சூழ்நிலை எனக்கு தெரியல. எனக்கு இப்ப நான் பார்க்கும்போது இன்னும் ஒரு கூட்டணியில் எவ்வளவு இடத்துல நிற்க போகிறார்கள் என்பது தெளிவாக இல்லை. ஒருவேளை அதுக்கு முக்கியத்துவம் நிச்சயமா கொடுத்துதான் ஆகணும். அந்த முக்கியத்துவத்திற்கு பிறகு இதை எடுத்துக் கொள்ளலாம் என்று இருக்கலாம். அதனால வேண்டுகோளை நம்ம நாளைக்கு எழுதி கொடுத்துருவோம். வாய் வழியாக சொல்லிவிட்டோம். அவர்களும் உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள். அங்க இருக்கிற எல்லாருமே சரி, அண்ணாமலை அவர்களும் சரி, நயனார் அவர்களும் சரி, அரவிந்த் மேனன் அவர்களும் சரி, சுதாகர் ரெட்டி அவர்களும் சரி, சக்கரவர்த்தி அவர்களும் சரி, கேசவநாயகம் அவர்களும் சரி, SR சேகர் அவர்களும் சரி, எல்லார்கிட்டையும் நம்ம பேசியிருக்கோம். யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அந்த கருத்துக்கு. அதை வந்து செவி சாய்க்கவில்லை என்று சொல்லல. ஆனா எல்லாருடைய ஆதங்கத்தை புரிந்து கொள்ளுங்க. இப்படியே செயல்பட முடியாது. அதனால் பொறுப்புகள் வருவது அவசியம் இந்த தேர்தலுக்கு முன்பு. முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையோட முன்னெடுப்பால் தான் நீங்க கட்சிக்குள்ள போனீங்க. அதனாலேயும் அது ஒரு காரணம் உங்களை புறக்கணிக்கிறதுக்கான காரணம். அப்படி இல்லை, அவர் சொல்லி நான் கட்சியில சேரல. அதாவது பல முறை சொல்லிட்டேன். நாங்க இந்த இயக்கத்தை வந்து இது மேற்கொண்டு வலுவாக எடுத்துச் செல்வதற்கு நான் வந்து இந்த இயக்கத்தில் இணைந்ததற்கு மிக 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 உண்மையான ஒரு நிலைப்பாடு எதுக்குன்னா, பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மீது உள்ள விருப்பத்தினால் தான் நான் வந்து கட்சியில் இணைந்தேன். ஏன்னா 3வது முறை முதலமைச்சராக இருக்கும்போது, குஜராத்தின் மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது, மீடியா வாய்ஸ் என்ற பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கும் போது நேர்காணல் நான் அவர் வந்து இன்டர்வியூ எடுத்தேன். அன்னிலிருந்து ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் ஹிம். அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டிஸ், அவருடைய திறமை, நமது நாட்டை சிறந்த ஒரு இடத்திற்கு எடுத்துச் செல்வான நம்பிக்கை. நான் ஒரு தேசியவாதி பேசிக்க, அதை பலமுறை சொல்லிட்டேன். பச்சை வலது தோள்பட்டையில தேசிய கொடியை வந்து பதித்தவன் நான். அந்த தேசிய உணர்வு, தேசிய நீரோட்டத்தில் இன்னைக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 19 மாநில நிர்வாகிகளா நியமிச்சிருக்காங்க. இவங்களுக்குலாம் இப்ப 30-35 வயசு இருக்கு, அவங்களுக்கு 75 தொடுவது. அப்ப இவங்களுக்குலாம் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ இன்னைக்கும் சொல்றேன். அதனால இவங்க பண்ணல அவங்க பண்ணல நான் சொல்ல. ஆனா பண்ண வேண்டிய கட்டாயம் இப்படி இருக்கிறது. பொறுப்பு இல்லாம இப்ப என்னன்னு போய் நான் செயல்படுறது எனக்கு தெரியல. அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்குள்ளாக பாஜக வேட்பாளர் பட்டியல பாஜக வேட்பாளர் பட்டியல கூட அறிவிக்க சூழல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த தேர்தல்ல நீங்களோ அல்லது உங்களுடைய மனைவி அவர்களோ தேர்தல் களம் காணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சீட்டு கேட்கறீங்களா? என்ன சொல்றாங்க? நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன். நீங்க எல்லாம் வந்து பல ஊடகத்துல தான் இருக்கீங்க. நான் வந்து இதோட இது வந்து 7வது முறையா சொல்றேன். இந்த தேர்தலில் நான் நிற்க மாட்டேன். என் மனைவி நிற்க மாட்டார்கள். அவங்க வந்து பிஸியா வந்து அவங்க படப்பிடிப்பில் நடந்துட்டு இருக்காங்க. பெரிய சாதனை படைத்த ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்க. அவங்க லேடி சூப்பர் ஸ்டாரா. ஐயோ அப்ப நயன்தாரா பதவி போயிடுச்சான்னு கேட்காதீங்க. ஏன்னா இது ஒரு சர்ச்சையாயிடக்கூடாது. இந்த வயதிலும் தன்னை தானே தெளிவுறுத்திக் கொண்டு ஒரு தாய் கிழவி என்ற படத்தை கொடுத்து வெற்றி படமா ஆக்கியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கலை உலக பயணம் சிறப்பாக இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் இருவரும் நிற்பதில்லைன்னு சொல்லிட்டேன். என்னுடன் பயணித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள், திறமை வாழ்ந்தவர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு பட்டியலும் நான் கொடுத்துவிட்டேன். அப்படி ஒன்றும் பேச்சுவார்த்தை நடத்த பேச்சு நடக்கும். நான் எல்லாரையும் ஒரு நிமிஷம் பதில் சொல்லிடுறேன் தலைவா பிளீஸ். பேச்சு வந்து எல்லாத்தையும் பேசுவேன். நான் சுமூகமான உறவு அனைவரிடம் வைத்திருக்கின்றேன். பேசுவாங்க. பேச்சுவார்த்தை என்று அரசியல் ரீதியாக யாரிடம் பேசவில்லை. காலக்கெடு நிர்ணயிக்கல. இந்த வேண்டுகோளுக்கு இணங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்க போகிறேன். நான் கண்டிப்பாக இப்ப தேர்தல் வந்ததுக்கு 30ஆம் தேதி மனு தாக்கல் இருக்கு இல்லையா? அப்ப அதுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும்ல. நாளைக்கு வந்து அரசியல் களம் காணும் போது நான் கேட்கின்ற வேட்பாளராக நியமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம போய் பிரச்சாரம் பண்ண போகணும்ல. எனக்கு ஒரு பொறுப்பு இருந்தால் தான் அந்த பொறுப்போட செய்ய முடியும் நான் நினைக்கிறேன். பிப்ரவரி மாதத்துக்கு
முன்னாடி மாநில தலைவரை நீங்க அலுவலகத்துல சந்திச்சப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, குறிப்பா நான் போட்டியிடல, ஆனா என்னுடைய கூட இருக்கிறவங்க போட்டியிடுறதுக்கான பட்டியல் கொடுத்திருக்கேன், அதுக்கான வாய்ப்பு கேட்டிருக்கேன்னு. அப்பத்துல இருந்து என்ன சொல்றாங்க கட்சி தரப்புல இருந்து? போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு அவங்க சீட்டே நிர்ணயிக்கலையே எந்த நேரத்தில் தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை ஆமா நாளைக்கு முடிஞ்சிருச்சுன்னா 51 இடம் கொடுக்குறாங்க.